ஹாய் ஹலோ வணக்கங்க. இது பூஜா லுப்ஸ் தமிழ் சேனலுக்காக உங்கள் எல்லாருமே வரவேற்கிறேன். எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வரமலட்சுமி பூஜை எப்படி பண்ணேன்னு பார்க்கலாங்க. அதோட நான் வந்து 2011 என்னோடய பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணேங்க. அதுக்கப்புறம் 24 வரைக்கும் எந்த மாதிரி பூஜையெல்லாம் செஞ்சேன், எப்படி சின்ன சின்ன மாற்றத்தோடு செஞ்சேன் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நான் இந்த வருஷம் பூஜைக்காக சண்டேலேருந்து க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டுங்க. வெட்னஸ்டே வரைக்கும் வீட்டு க்ளீனிங்கே சரியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நைட்டு வந்து தாங்க நான் ஒர்க்கு போயிட்டுருக்கேன். நடுமதியில் நான் லீவெல்லாம் போட முடியாததுனால நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 மணிக்கு மேலே பூஜை சாமானெல்லாம் கழுவ ஆரம்பித்து ஒரு 12 வரைக்கும் ஆச்சுங்க. பூஜை சாமானெல்லாம் அன்றைக்கி கழுவி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பியும் வியாழக்கிழமை நைட்டு தாங்க பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து பூவெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டேங்க. அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணிங்க. பூஜைக்கு தேவையான இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரியெல்லாம் கட்டுறதுக்கே 2 மணி ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் தாங்க தூங்க போயிருந்தேன். ஒரு 5 மணிக்கு திரும்பவும் ஏஞ்சிட்டேன். எழுந்ததுக்கப்புறம் பூஜை வேலையெல்லாம் செய்ய ஆரம்பித்து ரொம்ப சூப்பராக இந்த வருஷம் ரொம்ப சூப்பராக ஆரம்பித்து அழகாக பூஜை பண்ணியிருந்தேங்க. ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி சிம்பிளாக தாங்க பண்ணியிருந்தேன். ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கவே. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்காங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் வந்து 2011 தாங்க இந்த பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அந்த வருஷம் தாங்க எனக்கு கல்யாணம் ஆன வருஷம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வருஷம் எதுவுமே தெரியாது. சொல்ல போனால் இந்த பெங்களூரில் அப்போ தான் வந்த வருஷம்னு சொல்லலாம். இப்போ வந்து எதுவுமே தெரியாது. ஆனால் வந்து எல்லாருமே பூஜை பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக நானுமே ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஏன்னா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த பூஜை முறையுமே இருக்கட்டும் நல்லா இருந்ததுனால அந்த வருஷம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. தெரியாது. அதுக்கப்புறம் அக்கா வந்து சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரியெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. அந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஃபோட்டோ வச்சு மட்டும், அதுக்கப்புறம் பழம் பூ இந்த மாதிரி வச்சு, அதுக்கப்புறம் நெய்வேத்தியம் செஞ்சு வச்சு இப்படி தாங்க அந்த வருஷம் பூஜை பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி 2-3 வருஷம் தொடர்ந்து பண்ணேங்க. அதுக்கப்புறம் கலசம் வச்சேங்க. கலசம் வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு மேலே இருக்குங்க. நார்மலாக சிம்பிளாக கலசம் வச்சுமே பூஜை பண்ணியிருந்தேங்க. நடுமதியில் 1-2 வருஷம் பண்ண முடியாத சூழ்நிலையினால பண்ணலை. அதுக்கு அடுத்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக கலசம் வச்சு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் பீஸ் மட்டும் கட்டி பூஜை வந்து பண்ணியிருந்தேங்க ரொம்ப சூப்பராக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த வருஷம் பூஜை பண்ணலை. அதுக்கு அடுத்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாரீ கட்டி ரொம்ப அழகாக சிம்பிளாக வந்து பூஜை பண்ணியிருந்தேங்க. இந்த 2024 இந்த மாதிரி இந்த வருஷம் பூஜை பண்ணியிருக்கேங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா வரமலட்சுமி பூஜைக்கு வந்து சிம்பிளாக தாங்க ஒவ்வொரு வருஷமும் இப்படி தாங்க பண்ணியிருந்தேன். சிம்பிளாக சின்னதாக ஆரம்பிக்கணுங்க. எப்பயுமே நம்ம சின்னதாக ஆரம்பித்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாற்றத்தோடு நம்ம செய்யணுங்க. பூஜை எடுத்ததுமே பெருசாக செய்யாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நம்ம ஏறுமுகமாக போகணுன்னு சொல்லுவாங்கங்க. எப்பயுமே ஒரே வருஷம் எடுத்த வருஷமே பெருசாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்கங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வருஷம் புதுசாக ஆரம்பிக்கணும் அப்படின்னா, நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிறீங்கன்னா எங்கள் வீட்டில் யாருமே செஞ்சதில்லைங்க. அம்மா சைடாக இருக்கட்டும், மாமியார் சைடாக இருக்கட்டும், யாருமே செஞ்சதில்லை. நான் தான் ஆரம்பித்தேங்க. அதனால் பயப்படாமல் யார் வேணாலையும் புதுசாக ஆரம்பிக்கலாங்க. இவங்க தான் ஆரம்பிக்கணும், அவங்க தான் ஆரம்பிக்கணும்னு கிடையாதுங்க. இந்த வரமலட்சுமி பூஜையை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேட்டதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லுவாங்கங்க. நம்ம நினச்சது நடக்கும். நம்மளுடைய வாழ்க்கை தரம் வந்து பார்த்திங்கன்னா ஏறுமுகமாக தான் இருக்கும்னு சொல்லுவாங்கங்க. பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா செய்யாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கங்க. புதுசாக ஆரம்பிக்கிறவங்க நிறைய பேர் ஆரம்பிக்குவாங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி நம்ம எல்லாருமே செய்யலாங்க. உங்களுக்கு தோணுச்சு நான் செய்யணும்னு ஆசைப்பட்டால் மட்டும் போதுங்க, நம்ம ஆரம்பிச்சிக்கலாங்க. அதுக்கப்புறமா இந்த வருஷம் தாம்பூலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 பேர் கொடுத்துருந்தாங்க. வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், வளையல், அதுக்கப்புறம் மஞ்சள், குங்குமம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழம், இந்த மாதிரி ப்ளவுஸ் பீஸ் வச்சு ஒருத்தருக்கு மட்டும் கொடுத்துருந்தேங்க. ஃபஸ்ட்டு வராங்க பாருங்கள், அவங்க காலில் விழுந்த ஆசீர்வாதம் வாங்கி அவங்களே மகாலட்சுமி அம்மாவாக நினச்சி நான் வந்து அவங்களுக்கு வந்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்குவேங்க. வருஷம் இப்படி தாங்க சிம்பிளாக பூஜை பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.